வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஏர் ட்ராப் நம்ம பார்க்கலாம். இந்த ஏர் ட்ராப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மோனோரிக்ஸ் அப்படிங்கிற ஏர் ட்ராப். இது டெலகிராமை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஏர் ட்ராப் தான். அ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டெலகிராமில பேஸ் பண்ணி வரக்கூடிய ஏர் ட்ராப் நெறையா வந்துட்டுருக்கு. நூற்றுக்கணக்கான ஏர் ட்ராப் வருது. அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கிற ஏர் ட்ராப்புன்னு பார்த்தீங்கன்னா, நோட் காயின், எஸ் காயின், ஹம்பர், ஸ்டார் அப்படிங்கிற மாரி சில காயின்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நல்ல இன்கம் நிறைய நபர்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குரூப்ல இது வந்து போஸ்டிங் போட்டுட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த மோனோரிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஏர் ட்ராப். இது பார்த்தீங்கன்னா, ஆ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபினான்சியல் வெப்3 கேம் அப்படிங்கிற மாரி இருக்கு. இது மாரி வந்திருக்கு. பட் இது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு. இந்த ஏர் ட்ராப் பண்ணும்போது அவங்க வந்து எம்ஆர்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டோக்கன் வந்து அவங்க இது பண்றாங்க. ஸோ இத நம்ம எப்படி மைண்ட் பண்ணி எடுக்கிறது? அப்படிங்கிறத நம்ம ஏன்னா இது ஃப்ரீ தான். ஸோ இத வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணி இந்த இன்கம்ம வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இது எப்படி அட்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஏற்கனவே இது போல அ ட அட்டெண்ட் பண்ணியிருக்கிற நண்பர்கள் வந்து அவங்களுக்கு இது தெரியும். ஸோ புதிய நபர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இத நம்ம எப்படி அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அ இந்த இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழ ஒரு லிங்க் குடுத்துருப்பேன். அத நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது பாருங்க. இத டச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா உங்களுக்கு வந்து டெலகிராம் பாட் அதுக்கே உங்கள கூட்டு போகும். ஸோ அது எப்படி இருக்கும்னா, இப்படி தான் இருக்கும். ஸோ அங்க போய் நீங்க ஸ்டார்ட் அப்படிங்கிறத குடுத்துறணும். ஸ்டார்ட் அப்படிங்கிறத குடுத்ததுக்கப்புறம் உங்கள வந்து அவங்களுடைய கம்யூனிட்டில சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும். ஸோ இந்த மோனரிக்ஸ் கம்யூனிட்டிய டச் பண்ணீங்கன்னா, அவங்களோட கம்யூனிட்டில போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டு, பிறகு பின்னாடி வந்து மறுபடியும் இத வந்து மறுபடியும் டச் பண்ணணும். ஸோ அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த டாஸ்க் அட்டெண்ட் பண்ணணும். இங்க போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிட்டு வந்துரணும். பார்த்தீங்கன்னா, ஜாயின் பட்டன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜாயின் அப்படிங்கிறத குடுத்துட்டு, அ அதே மாரி இந்த இடத்துல ஒரு லைக் ஒண்ணு போட்டுட்டு, நீங்க மறுபடியும் அதே பேஜுக்கு நீங்க வந்துரணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதான் அந்த நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு லைக் குடுத்துட்டு வந்துரணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்க பின்னாடி வந்ததுக்கப்புறம் கீழ வந்து ஐ எம் சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்லிட்டு அத நீங்க டச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இத பண்ணிறணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமா பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ட்ராப் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் வந்து வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க டெலகிராம் வச்சுக்கங்க. அது நீங்க அ ப்ளே ஸ்டோர்ல நீங்க பதிவிட்டு வச்சுக்கங்க. அதே மாரி இன்ஸ்டாகிராம் அது ஒண்ணும் இல்ல. இமெயில், பாஸ்வேர்ட் போட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய விஷயம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியதா வரும். சின்ன சின்ன டாஸ்க் தான். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாரி ஓப்பன் ஆகும். அப்போ லெட்ஸ் கோ அப்படிங்கிற மாரி அத டச் பண்ணணும். அத டச் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாரி வரும். இதில ஒவ்வொரு டாஸ்க்கா இருக்கும். இப்ப இந்த டாஸ்க்க நீங்க வந்து அட்டெண்ட் பண்ண வேண்டியது. ஒண்ணும் இல்ல. சிம்பிள் தான். நீங்க போய் ஜாயின் மோனோ ப்ளே கம்யூனிட்டி இதில போய் நீங்க இணைஞ்சிட்டு, அதில ஜாயின் பண்ணிட்டு, நீங்க ரிட்டர்ன் வந்தீங்கன்னா, இது டிக் மார்க் ஆயிருக்கும். இது எப்படி இந்த ஃபர்ஸ்ட்டு இது நான் அம்புக்குறி போட்டிருக்கேன் பாருங்க. இது எப்படி அட்டெண்ட் பண்ணணும்னா, டச் பண்ண உடனே உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா, ஆ உங்களுக்கு வந்து இருங்க காமிச்சிடுறேன். ஆ இந்த மாரி ஓப்பன் ஆகும். அதில வந்து இந்த ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபாலோ அப் அப்படிங்கிறத அமுத்துனீங்கன்னா, நீங்க நேரா அவங்களுடைய பேஜ்ல போய் ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கும். பார்த்தீங்கன்னா, அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கும். அது ஜாயின் பண்ணிட்டு அவங்களுடைய டெலகிராம் இதில வந்து மோனோ ப்ளே அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல அவங்களோட பார்த்துக்கலாம். அதில நீங்க கீழ ஜாயினிங் பட்டன் இருக்கும். அத ஜாயின் பண்ணிருங்க. ஜாயின் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கமாண்ட் ஒண்ணு. சும்மா குட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாரி கமாண்ட் ஒண்ணு குடுத்துட்டு, நீங்க வந்துரலாம். வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கிரீன் கலர் ஏன்னா நீங்க ஏற்கனவே இத அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. அங்க தான் போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் இத அமுத்தணும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு 500 காயின் வந்து உங்களுக்கு ஏறிரும். ஸோ, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டாஸ்க் அட்டெண்ட் பண்ணோனே இந்த மாரி டிக் மார்க் வந்துரும். பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க டிக் மார்க் வந்து சேம் இதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும். இந்த அடுத்த டாஸ்க்கும் சேம் அதே தான். இந்த டாஸ்க் இந்த இடத்துல நீங்க டச் பண்ணி போய் அந்த மாரி செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இத அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. இங்க டிக் மார்க் வந்துரும். சேம் அதே தான் இந்த இது. ஃபாலோ அதாவது அவங்களோட எக்ஸ் தளத்தில போய் அவங்கள ஃபாலோ குடுத்துட்டு வரணும். ஒண்ணும் இல்ல. அது போய் ஃபாலோ பட்டன் இருக்கும். அத அமுத்திட்டு வந்துர வேண்டியது தான். உங்களுக்கு அது காமிச்சிடுறேன் பாருங்க. இந்த மாரி இருக்கும். அத டச் பண்ணோனே நேரா அங்க போயிடும். நீங்க போய் இந்த ஃபாலோ குடுத்துட்டு வந்துரணும். வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு
பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இன்வைட் ஃப்ரெண்ட் அதுக்கு அடுத்த டாஸ்க். நீங்கள் இன்வைட் பண்ணி உங்களுடைய நண்பர்களை வந்து பரிந்துரை பண்ணலாம். ஸோ அதுக்கும் சில காயின்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த காயின்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மறுபடியும் பேக் வந்துட்டிங்க அப்படின்னா லெட்ஸ் கோ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது இந்த இடத்துல. இது படிச்சுக்குங்க. இதை நீங்கள் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒன்று உருவாகும். இதில் வந்து நீங்கள் இதை வந்து அப்படியே டச் பண்ணணும். ஒரு விரலை டச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்த உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற 5000 காயின் வந்து இங்கே மேலே ஏறும். இது ஒவ்வொரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க இது வந்து ஏறிட்டே இருக்குது. இது வந்து அப்பப்போ இந்த டாஸ்க்கு நீங்கள் மேலே காயின் நீங்கள் சேர்த்திக்கிட்டே வரணும். சேர்த்திக்கிட்டே வரும்போது இவங்க எப்போ அந்த வித்ரா மெசேஜ் வரும், இன்னொரு 15 டேஸ் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம வித்ரா பண்ணி எடுக்கக்கூடிய ஆப்ஷன் இதில் வரும். இது நல்ல காயின்னு சொல்லி நல்லா ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த டாஸ்க் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ லைவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து அந்த எல்லா டாஸ்க்கும் நீங்கள் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெட்ஸ் கோ அப்படிங்கிறத இதை பாருங்கள். இது அப்பப்போ இந்த மாதிரி இருக்கும். காமிச்சிட்றேன் பாருங்கள். இப்போ நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். டெஸ்ட் பண்ணோன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம இதை அட்டன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு காமிச்சிட்றேன் பாருங்கள். இந்த இடத்துல ஓகே, ஒரே நிமிஷம் பாருங்கள். இந்த இடத்துல காயின் வந்து குறையும், இந்த இடத்துல ஏறும். சரிங்களா? இதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். அதே மாதிரி இப்படி டச் பண்ணுறது காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி டச் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு அந்த மேலே காயின் ஏறுறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், கீழே வந்து இந்த காயின் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 5000 காயினும் நீங்கள் குறைச்சிடணும். சரிங்களா? ஸோ இது மட்டும் பண்ண வேண்டாம். இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் நீங்கள் வந்து உங்களுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் அந்த காயின் வந்து நம்ம ஏன்னா 5000 காயின் சீக்கிரம் கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த பூஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிவிட்டு இதை ஒரு நிமிஷம், இது ஓப்பன் ஆக கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு நிமிஷம். ஓகே, இதில் வந்து நீங்கள் உங்களுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த காயின் சீக்கிரம் இல்லை. இதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 5000 காயின் 10,000 காயின் கொடுத்து இந்த லெவலப் பண்ண வேண்டியது. அதாவது இதுலேருந்து குறையும். நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இதுலேருந்து உங்களுக்கு குறையும். ஒரு 10,000 காயின் எடுத்துகிட்டு இதோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் 3rd லெவலில் இருக்கிறேன். நான் ஒரு 10,000 காயினாக கொடுத்து என்னோடய லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 5000 காயின் நம்ம டாஸ்க் அட்டன் பண்ணும்போது குயிக்காக நான் அந்த 5000 காயின் நான் ரிசீவ் பண்ணிடுவேன். அதுக்காக இந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதை டச் பண்ணி அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, உங்களை நான் டச் பண்ணி காமிச்சிட்றேன் பாருங்கள். இப்போ டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நான் இது இப்போ இன்க்ரீஸ் பண்ணலை, நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் பாருங்கள். இதை நான் டச் பண்ணேன்னா இந்த 80,000 காயின் எனக்கு இங்கேருந்து எடுத்துக்கும். அப்போ லெவல் எனக்கு 4th லெவல் போயிடுவேன். அப்போ எனக்கு வந்து காயின் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக எனக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்பப்போ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பேக்கு போயிடுறேன். ஸோ இது அப்பப்போ நீங்கள் வந்து இது மாதிரி டச் பண்ணிக்கிட்டே வாங்க. டச் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு காயின் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாஸ்க்கு. இதே மாதிரி டாஸ்க் வந்து நிறையா இருக்குது. அதில் நூற்றுக்கணக்கான ஏர் ட்ராப் இருக்குது. அதில் வந்து எது வந்து ஒரு பெஸ்ட்டாக நல்லா இருக்கோ அதை மட்டும் நான் அப்பப்போ உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். ஸோ என்னோடய லிங்க் வந்து கீழே இருக்குது. அதை டச் பண்ணி நீங்கள் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 8148986099. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.